respected dignitaries on the dais, and all the children and all the students, teachers, and non-teaching staff, my pranams to each one of you. I'm delighted to be here with all of you to celebrate the Language Day. Our country is a linguistic treasure house, and it is widely acknowledged for its extraordinarily linguistic and cultural diversity. Language illuminates our world, makes it easier for us to understand the world and our fellow human beings. Our mother tongue should not be neglected. We must teach our children to learn the language and equip themselves to protect and nourish the beautiful legacy of languages that we have received from our ancestors. இதெல்லாம் கூகுள்ல இருந்து நான் கத்துக்கிட்டது. இப்போ நான் என்னோட இப்போ எனக்கு என்ன லாங்குவேஜ் வருமோ நான் அதுல பேசுறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ಎಲ್ಲರಿಗೂ ಸುಖಾನು అందరూ బాగున్నారా? ಹೇಗಿದ್ದೀರಾ ಎಲ್ಲರೂ? ಓ ಕನ್ನಡಿಗಸ್ ಯಾರನ್ನೂ இல்லையா? ಓಕೆ. आप सब कैसे हैं? थैंक यू. ரொம்ப சந்தோஷம். லாங்குவேஜ் டே பத்தி சொல்லும் போது எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லணும். என்னன்னா, நான் முதல்ல தமிழ்ல பாட வரும்போது எனக்கு லாங்குவேஜ் சுத்தமா தெரியாதுன்னா பாடல் நிறைய கேட்டிருக்கேன். பிகாஸ் ஐ வாஸ் born in Trivandrum and தமிழ்நாடு was very near. Nagarkol is the border, so we got to learn to hear the song, lot of songs in Tamil. So language கேட்டிருக்கேன் தவிர எனக்கு அதுல மிஸ்டேக்ஸ் வந்தா கூட தெரியாது. அப்போல்லாம் ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக்ஸ் வரும்போது பெரிய பெரிய கவிஞர்கள் அதே மாதிரி மியூசிஷியன்ஸ் எல்லாம் என்ன கரெக்ட் பண்ணுவாங்க. அம்மா நீ ஒரு தமிழனை அடிக்கலாம், ஆனா தமிழை மட்டும் கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ லாங்குவேஜ் எல்லாரோடும் உள்ள இங்க இருக்கு. ஸோ எப்பவுமே ஒரு லாங்குவேஜ் நம்ம என்ன யூஸ் பண்ணும்போது அவ்வளோ கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். அதே மாதிரி என்னோட மூத்த பாடகி பீலியில அம்மா அவங்க கூட எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. தெலுங்கு ஃபர்ஸ்ட் டைம் பாடும்போது ஆக்சுவலி கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிற எல்லாரும் தியாகராஜ கிருதி, புரந்தரதாசர் கிருதி இதெல்லாம் நிறைய கத்துக்கணும். லாங்குவேஜ் தெரியும், பட் அதோட மீனிங் என்ன, அது என்ன கன்வே பண்ணுது, அதெல்லாம் அந்த அளவுக்கு டீட்டெயில்டா தெரியும் அதை கத்துக்கும் போது. அப்போ தெலுங்கு பாடும்போது லீலாம்மா எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அவங்க தெலுங்கு பாடல் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க அப்பா ஒரு மாஸ்டர் வச்சு தெலுங்கு கத்துக்கிட்டு பாடணும்னு அட்வைஸ் பண்ணி அவங்க அப்படிதான் பாடியிருக்காங்கன்னு சொன்னாங்க. எனக்கு நான் மாஸ்டரை வச்சு கத்துக்கல, ஆனா எஸ்பிபி சார் தான் எனக்கு முதல்ல தெலுங்கு ஆல்பபெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்தது. அப்புறம் அதை வச்சு நானே நிறைய வால் போஸ்டர்ஸ் அது இதெல்லாம் படிச்சு ரூம்ல இருக்கிற தெலுங்கு மேகசின்ஸ் அதெல்லாம் படிச்சுதான் நான் தெலுங்கு படிக்க கத்துக்கிட்டேன். கன்னடா எனக்கு புரியும், படிக்க முடியும், ஆனா எழுத தெரியாது, பேசவும் அவ்வளவு ஃப்ளூவன்சி இல்லை. ஹிந்தி ஆஃப்கோர்ஸ் கேரளாவில் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி, அதனால ஹிந்தியும் எழுத படிக்க தெரியும். லேக் ஆஃப் ப்ராக்டிஸ்னால எனக்கு பேச முடியாது. இவ்வளவுதான் எனக்கு லாங்குவேஜை பத்தியே சொல்ல வேண்டியது. தெரியாத லாங்குவேஜஸ் பாடும்போது நிறைய எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு வேர்டோட மீனிங் என்னன்னு கேட்டு புரிஞ்சுக்கிட்டு ஐ டேக் எக்ஸ்ட்ரா டைம் தெரியாத லாங்குவேஜ் பாடும்போது. நான் வேற என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறேன். இங்க வரும்போது ஐ ஃபெல்ட் ரியலி ஆனர்ட் to see all the stalls, all the booths, and எல்லாரும் ரொம்ப என்ன சொல்றது, I felt so happy and honored. Thank you SRM for this wonderful opportunity.